வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? 13. அன்று மாலை கிளம்ப முயன்ற புது மருமகனை தங்கள் வீட்டில் தங்க வைக்கத்தான் முடியாது, குறைஞ்சபட்சம் இரவு உணவையாவது முடிக்க வைத்து அனுப்பலாமே என ஆசை கொண்ட நிர்மலா அதை தயக்கத்துடன் நன்மாறனிடம் வேண்டினார். தொட்டால் உடைந்து விடுபவள் போல் தன் பிறந்தகத்தில் இருந்து கிளம்புவதற்கு மனம் வராமல் முகம் வாடி நின்றிருந்த மனைவியை ஒரு பார்வை பார்த்தவன் பதில் அளிக்கும் முன் பிரகன்யா வேகமாக பேசினாள். இங்கேயே ஒரு 2 நாள் தங்கலாம்ல, அக்காவுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல கன்யா, நாளைக்கு அக்கா வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, போய் ஆகணும். ஓகே, நைட் டின்னர் முடிச்சுட்டு வேணா கிளம்புறோம் என்று சம்மதித்தான். மகனிடம் அப்படித்தான் சமாளிப்பாக கூறி அவன் மாமனார் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தார் பூங்கோதை. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்று அவனிடம் மகிழ்ச்சி வெளியிட்ட நிர்மலா, நீ வாடா என பெரிய மகளை கைப்பிடித்து தன்னுடன் சமையலறைக்கு அழைத்து சென்றார். அவருக்கு தன் மகனிடம் சில விஷயங்களை தனிமையில் மனம் விட்டு பேசி அவளை தேற்ற வேண்டியிருந்தது. அடுத்த 2 மணி நேரம் பறந்த விதம் தெரியவில்லை. மீண்டும் ஒரு பிரிவு படலத்திற்கு பிரியஞ்சலி சோர்வாக தயாராக அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து முதுகை மெல்லமாக வருடி கொடுத்தார் நிர்மலா. சும்மா எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, எப்பவும் தைரியமா சிரிச்ச முகமா இருக்கணும். ஆமா என்று தானும் அக்காவை கட்டிக்கொண்டு அவள் கன்னத்தில் முத்தம் பதித்த கன்யா, முதல்ல எதுக்கெடுத்தாலும் கண்ணை கசக்கிறத விட்டுட்டு அங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசி வச்சிட்டு என்று நெற்றியில் முட்டினாள். கலங்க முயன்ற விழிகளை கட்டுப்படுத்தி பிரியா புன்முறுவல் போக்க பழனியும் மகளை தோளோடு அணைத்து தேறுதலாக பேசி விடைபெற்றார். காலையில் இருந்த கோபமான மனநிலைக்கு மாறாக தன் வீட்டினரை பிரிந்து வந்த துக்கத்தில் சோகமாக இருக்கும் மனைவியை தேற்ற தானாக பேச்சு கொடுத்தான் கணவன். சாங்ஸ் எல்லாம் கேட்பியா நீ? ஆ என அவனிடம் திரும்பியவள், கேப்பேன் என முணுமுணுத்தாள். என்ன, எனக்கு கேட்கல? அவன் வேண்டுமென்றே கூற, இல்ல பிடிக்கும் கேப்பேன் என்றான் சற்றே சத்தமாக. உன்ன மாதிரி இப்படி யோசிச்சு பேசுறவங்க எல்லாம் அது இல்ல இதையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்கல்ல. அதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அவள் விழிக்க, சரி என்ன பாட்டு பிடிக்கும் என்றான். அடுத்து, பொதுவாக காதல் மெல்லிசை பாடல்கள்தான் அவளுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. அதை எப்படி கணவனிடம் கூறுவது என அவள் தடுமாற்றத்துடன் அமைதியை கடைபிடித்தாள். இதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளவு யோசனை? இல்ல, எல்லா பாட்டும் கேட்பேன், பிடிக்கும். மறுபடியும் இல்லை போட்டவளின் வார்த்தைகளில் அவன் உதடுகளில் புன்முறுவல் போக்க, பரவாயில்லையே, அப்ப சோக பாட்டுனாலும் கேட்ப, குட் குட் என்று போலியாக பாராட்டினான். சோக பாட்டா என விழித்தபடி தளர்ந்து அமர்ந்தவளைக் கண்டு வந்த சிரிப்பை அடக்கியவன், என்ன பாட்டு போடட்டும் என்று புருவம் உயர்த்தினான். அது 90s ஹிட்ஸ் என்றால் அவசரமாக. அவள் கேட்ட தொகுப்பை ஒழுக்கிவிட்டவன் அதற்கு மேல் அமைதியாக வாகனத்தை இயக்கினான். அவனை மௌனமாக இருக்கும் பொழுது அவளா பேச போகிறாள்? அவ்விடத்திலும் பலத்த அமைதிதான். வீடு வந்தவர்களை வாசலிலேயே எதிர்கொண்டார் இளஞ்செழியன். என்னப்பா, டின்னர் ஆச்சா என்று தன் பக்க ஜன்னல் கதவை இறக்கி கேள்வி எழுப்பினான் மாறன். ஆச்சுடா என்றவாறு வாகனம் உள்ளே வர மதில் சுவர் கதவை விரிய திறந்தார் அவர். இவர்களின் வரவை உணர்ந்து கோதையும் ஆதிரியும் வாசலுக்கு வந்தனர். காரில் இருந்து இறங்கிய பெண்ணிற்கு அவர்களை பார்த்து ஏதாவது பேச தோன்றினாலும் என்ன பேசுவது என்று புரியாமல் தடுமாறி நின்றாள். அவளின் அந்த குணம் எதிரில் நின்றவர்களுக்கு பெரும் அதிருப்தியையே கொடுத்தது. மாமியார் வீட்டுல என்னடா ஸ்பெஷல் விசாரிக்கும் தமக்கையிடம் திரும்பியவன், மதியம் ரொம்ப ஹெவிக்கா, அதனால நைட்டு சிம்பிளா செய்யுங்கன்னு சொன்ன, அப்பவும் விடாம சப்பாத்தி சென்னா தோசை சட்னின்னு பண்ணிட்டாங்க. நான் ஒரு சப்பாத்தி தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இவ்வளவு குறைவா சாப்பிடுறீங்களேன்னு இவங்க அம்மாவுக்கு அதுல அவ்வளவு வருத்தம் என்று சிரித்தான். பின்ன புது மாப்பிள்ளைன்னு ஆசையா கவனிக்க நினைச்சிருப்பாங்க. செலியன் கேலியாக கூற, சரி உள்ள வாங்க என்று அவர்களை அழைத்தபடி முன்னே சென்றார் கோதை. சற்று நேரத்தில் ஆதினியின் குடும்பத்தினர் தங்கள் வீட்டிற்கு கிளம்பினர். சரிடா, நாளை காலையில நேரமா வந்துருங்க, அப்பா அம்மாவையும் தான் வர சொல்லியிருக்கேன் என்று மச்சனின் தோள் தட்டினான் விக்னேஷ். ஷியோர் மாமா என முறுவழித்தவன். அக்கா, ரொம்ப ஹெவியா எதையும் இழுத்து விடாது, ஏற்கனவே நலுங்கு வைக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே விருந்து சாப்பாடத்தான் உள்ள போயிருக்கு என்று அவளை எச்சரித்தான். ஓகேடா, பாத்துக்கலாம். பிரியா, காலையில கிளம்பி வா என்ன? சரி அண்ணி என தலையசைத்தவள் அவள் பிள்ளைகளை பார்த்தாள். பசங்க வேணா இருக்கட்டுமே
எங்களோட கூட்டிட்டு வரோம். பெண்ணின் அதிசயமான வார்த்தைகளில் அவளை சுற்றி இருந்த அனைவருமே ஆச்சரியம் கொண்டனர். இல்ல இருக்கட்டும், அடுத்த தடவை பாத்துக்கலாம் என அவள் கண்ணம் தட்டி முறிவளித்த ஆதினி, ஓகே கிளம்புறோம் என்றுவிட்டு தன் கணவன் பிள்ளைகளுடன் வெளியேறினாள். அவர்கள் சென்றதும் முன் கதவை அடைத்து இவர்கள் நால்வரும் உள்ளே வந்தனர். கல்யாணம்னு பரபரன்னு இருந்தது போய் எல்லாரும் கிளம்பி வீடே வெறிச்சுன்னு இருக்கு என்று பெருமூச்சோடு அமரும் செலியனின் அருகே கோதை அமர்ந்தார். மாறன் எதிரே உட்கார பிரியா சற்றென்று உரிமையாக அவன் அருகே அமர முடியாமல் தடுமாற்றத்துடன் நின்றிருந்தாள். நீ ஏன் மன்னிக்கிற, உட்காரு. தன் கணவனின் வார்த்தைகளில் மகனை விட்டு சற்று தள்ளி அமர்ந்தவளை மாமியார் ஒரு தினசாக பார்த்து வைத்தார். நீ மண்டே தானே காலேஜ் போற மாறா? ஆமாப்பா, அடுத்த செமஸ்டர் வேற வருது, அதுக்கு மேல லீவ் போட முடியாது. ஓ சரி சரி, ஒரு 2 நாளைக்கு வேணா எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாங்களேன். இல்லப்பா இப்ப வேண்டாம், செமஸ்டர் முடிஞ்சு லாங் லீவ்ல பிளான் பண்ணிக்கிறேன். கோதை எதிலுமே தலையிட்டுக் கொள்ளவில்லை. அவர்கள் இருவரும் பேசுவதை அமைதியாக கேட்டிருந்தார். ஓகே குட் நைட், நான் ரூமுக்கு போறேன், நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க என்று எழுந்து கொண்டான். சரிப்பா பாரு. பால் எதுவும் சூடு பண்ணி தரவாடா? கோதை கேட்க, இல்லம்மா வேண்டாம், வயிறு ஃப்ரீயா இருக்கட்டும் என்று விட்டு மனைவியின் புறம் திரும்பி கூட பாராமல் நடந்து விட்டான் அவன். அவளோ திரு திருவென விழித்தபடி அப்படியே அமர்ந்திருக்க, நீயும் போய் தூங்குமா, உனக்கும் டயர்டா தானே இருக்கும் என்று செலியன் கூறவும் தலையசைத்தபடி எழுந்து சென்றாள். மாடிப்படிகள் ஏறுபவளின் மீதே அதிருப்தியாய் பார்வையை பதித்திருந்த மனைவியை கவனித்தவர், என்ன கோத அப்படி பாக்குற என குழப்பத்துடன் விசாரித்தார். இந்த பொண்ணை பார்த்தாலே எரிச்சலா தான் வருது, சுத்தமா பிடிக்கவே இல்ல என்று முகத்தை சுளித்தார் அப்பெண்மணி. அதிர்ந்து போனவர், ஏய் என பதறிவிட்டு மேலே மருமகளிடம் வேகமாக விழிகளை செலுத்தினார். அவள் அறைக்குள் சென்று மறைந்திருக்க, என்னம்மா பேசுற நீ என்று கோபமாக மனைவியை கண்டித்தார் செலியன். என்ன பேசுறாங்க, நல்லா தேடி பிடிச்சு இவளை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க. நீங்க யாருக்கிட்டையும் கலகலன்னு பேசுறது கிடையாது, முகமாச்சும் செழிப்பா கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கா. எந்த நேரம் பாரு மென்ன முழுங்கிட்டு முழிச்சிட்டு பாக்குறது, எனக்கே இப்படி இருக்கு. இன்னும் என் பையனுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இத்தனை வயசு கழிச்சு கல்யாணம் செஞ்சு ஒரு சந்தோஷமே இல்லாம தான் இருக்கான். நீயா உன் கற்பனைக்கு எதையாவது உளராத. முதல்ல இருந்தே அவளை பிடிக்காது, தொட்டதெல்லாம் குறையாதான் தெரியும் உனக்கு. கொஞ்சம் பயந்த சுபாவமா கூச்சம் அதிகம் இருக்கிற பொண்ணா இருக்கிற மருமக, அதுக்காக இப்படி பேசுவியா? போக போக நம்மளோட பழகும் போது பயம் விட்டு நல்லா பேச ஆரம்பிப்பா. அதுக்குள்ள அவகிட்ட எதுவும் முகத்தை காண்பிக்கிற வேலை வச்சுக்காத. தன்னிடம் கராராக கூறும் கணவனை அழுத்தமாக பார்த்தவர், இதையெல்லாம் நல்லா பேசுற நீங்க உங்க பையனோட சந்தோஷத்தை விட்டுட்டீங்கள என்று ஏளனமாக கேட்டார். ஏன் அவனுக்கு என்ன, நல்லா தானே இருக்கான்? என்னத்த நல்லா இருக்கான், புதுசா கல்யாணமான பையன் இப்படித்தான் அவனோட பொண்டாட்டிய திரும்பி கூட பார்க்காம ரூமுக்கு போவானா? இதுலயே அவளோட லட்சணம் தெளிவா தெரியுதே. மனைவியின் சொல்லில் உள்ள உண்மை லேசாக அவருக்கு புரிபட சற்று முன் மாறன் நடந்து கொண்டதை நினைவு கூர்ந்தார். இப்பவாது புரியுதா அவள் லைஃபை எப்படி ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு என ஆத்திரத்துடன் கேட்டபடி எழுந்து அறைக்கு விரைந்து விட்டார் கோதை. செலியனின் மனது கல்லெறிந்த குளமாக குழம்பி கவலையில் ஆழ்ந்தது. இது என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? அவனை ஏன் பிரியாவை கண்டுக்காம போனா? அன்னைக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு தானே மேரேஜுக்கு ஓகே சொன்னா, இப்ப ஒதுங்கி போனா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு பாவம் பொறுமையா தான் இருக்கு, நல்ல விதமா வச்சு போன்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே இவங்க. வேதனையுடன் நெற்றியை தேய்த்தவருக்கு தன்னை நம்பி தங்கள் வீட்டிற்கு நிம்மதியுடன் பெண்ணை அனுப்பி வைத்திருக்கும் அவளின் பெற்றோரை எண்ணி கலக்கம் பிறந்தது. பிரியஞ்சலி தயக்கத்துடன் மெதுவாக அறைக்குள் நுழைய மாறன் தனக்கான இரவு உடையுடன் அலமாரியை மூடிவிட்டு திரும்பியவன் அவளின் வருகையை கண்டதும் குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். மெல்ல பெருமூச்சு எடுத்தவள், நாமளும் இன்னைக்கு ட்ரெஸ் மாத்திட்டு தூங்கணும், நேத்து நைட்டே சாரியோட தூங்க முடியல என நினைத்தவள் தனது பெட்டியிடம் சென்றாள். கணவன் வந்ததும் இவள் அடுத்து உள்ளே செல்ல வீடு திரும்பும் போது அவனை விட்டு விலகி இருந்த கடுமையும் எரிச்சலும் திரும்பவும் மாறனிடம் தஞ்சம் புகுந்திருந்தது. தன் அருகில் இயல்பாக அமர தயங்கியவள் தந்தை சொன்ன பிறகு தள்ளி அமர்ந்தது வேறு அவனுக்கு சினத்திற்கு தூபம் போட்டது. அதனாலேயே அவளை கண்டு கொள்ளாமல் எழுந்து வந்து விட்டான். அலைபேசியை கையில் எடுத்தபடி அவன் படுக்கையில் சரிய பெண் வெளியே வந்தாள். பட்டியாலா குர்த்தி என இலகுவான பருத்தி உடையில் இருந்தவள் அவன் முன் சங்கடத்துடன் நடந்து வந்து கையில் இருந்த புடவையை மடித்து போட சுற்றுமுற்றும் விழிகளை ஓட்டினாள். அதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்தவனை தயக்கத்துடன் ஏறிட்டு, இந்த சேர்ல சாரிய மடிச்சு போட்டுக்கட்டுமா, காலையில எடுத்துக்கிறேன என்றாள் பவ்யமாக. அவளை ஒரு பார்வை பார்த்தவன், போடு என்றான் ஒற்றை வார்த்தையில்.
பெண் தனது வேலையில் கவனமாக புருவங்களை சுருக்கியபடி தீவிரமாக சிந்தித்தான் வாத்தி. படுக்கை அருகில் வந்தவள் மறவாமல் தனக்கு ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு ஓரமாக அமர, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவளை அழுத்தமாக பார்த்தான் மாறன். அவள் அமைதியாக அவன் முகம் பார்க்க, என்னன்னு வாயை திறந்து கூட கேட்க முடியாத உனக்கு என எரிந்து விழுந்தான். சற்றென்று வெடித்தவனின் செயலில் திக்கென்று அதிர்ந்து போனவள் அவனை கலவரமாக பார்த்தாள். தன் வீட்டிற்கு சென்று வந்ததில் இருந்து சிறிது இலகுவான மனநிலையில் இருந்தவளுக்கு அவனிடம் வெளிப்பட்ட கடுமை கண்களை கலங்க செய்தது. கண்ல தண்ணி வந்துச்சு, நான் எப்படி வெறிய அவன் எனக்கே தெரியாது என எச்சரித்தவன், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு என கல்யாணம் செஞ்சுட்டு வந்தியோ, ஐ நெவர் மைண்ட் இட், நவ் யூ ஆர் மை வைஃப். அந்த உறவுக்கான மரியாதைய மத்தவங்க முன்னாடி நீ எனக்கு தர, சும்மா பக்கத்துல உட்கார தயங்குறது, பேசுறதுக்கு 1000 முறை யோசிக்கிறது, இதையெல்லாம் உடனே மாத்திக்கிற, காட் இட் என்றான் கோபமாக. முதலில் வேகமாக தலையசைத்தவள் அவனுடைய அழுத்தமான பார்வையில், புரியுது என்ற நடுக்கத்துடன் பதில் அளித்தாள். நீ செய்யற ஒவ்வொன்றுக்கும் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு, ஆனா என்ன செய்யறது, தாலி கட்டிட்டன, வாழ்ந்துதான் ஆகணும். மாறனின் வெறுப்பான பேச்சில் பெண்ணின் உள்ளம் அப்படியே சுருண்டு போனது. அவன் தன் வரையில் மட்டுமே சிந்தித்து காலையில் தமக்கை பேசியது, அருகில் இவள் அமர தயங்கியதில் தாயின் பார்வை இவர்களை கூர்ந்து எடை போட்டது என ஒவ்வொன்றையும் நினைத்து கடுப்பாகி தன் அதிருப்தியை காட்டியிருந்தான். இதில் மனைவியின் குணத்தையும் உள்ளத்தையும் எடை போட தவறிவிட்டான் அவன். ஏற்கனவே அவன் மீது அவனுடைய குடும்பத்தினர் மீதும் அச்சம் கொண்டு இருந்தவளுக்கு புதிதாக தன்னை கணவனுக்கும் பிடிக்கவில்லை. ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் திருமணம் செய்துள்ளான் போலிருக்கிறது என்ற உருவகம் தோன்றி அவளை எதிர்மறையாக சிந்திக்க வைத்தது. நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.